ஸ்ரீ நத்த மாரியம்மன் அருள்வாக்கு நிலையம், சிவகங்கை மாவட்டம், சிங்கமுனரி. கான்டாக்ட் நம்பர் 85 31 99 86 97. இறந்தவ வந்து பேசுவாங்க. நேரில் வர முடியாது, ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம். எங்கள் நத்த மாரியம்மா சொன்ன கதை. ஒருத்தர் வெகு தூரமாக நடந்து போயிட்டு ஒரு இடத்துல வந்து இழப்பாடுறதுக்காக மரத்தடியில் உட்காந்துருந்துருக்கேன். அப்போ வந்து உட்காந்துருந்துட்டு இருக்கிறப்ப அந்த வழியில் ஒருத்தர் வந்தவர் கேட்டாரா, என்னப்பா எங்கப்பா இருந்து வர்றீங்க, எங்கப்பா போகிறீங்க அப்படின்னு நம்ம யதார்த்தமாக கேட்குற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. அவன் வந்து இருந்து எந்த ஊரில் இருந்து வந்தேனோ அந்த ஊரையும் இந்த ஊரையும் டிஸ்டன்ஸ்க்கு கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப ஒரு 10-20 கிலோமீட்டர் தள்ளி நடந்து வந்துட்டேன். அப்போ வந்து அவர் கேட்குறாரு, என்னப்பா இவ்வளோ தூரம் எங்கே வந்தேனே தெரியாமல் வந்து இப்படி ரொம்ப களைச்சி போய் உட்காந்துருக்கியப்பா அப்படின்னு சொன்னப்ப அது அவன் சொன்ன ஒரே வார்த்தை, என்னுடைய விதி நடக்கணும்னு இருந்திருக்குது, நான் நடந்திருக்கேன் அப்படின்னு, என் விதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரே வழியில் சொல்லி முடிச்சிட்டேன். அது எங்கள் அம்மாட்ட வந்து நத்த மாரியம்மாட்ட நான் கேட்டேன், அம்மா இந்த கதைக்கு என்னம்மா அர்த்தம் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப பணக்காரன், நல்ல வசதி வாய்ப்போடு இருக்காரு. அப்போ அந்த வழியில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டு, ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே இவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த வசதியானவர் வந்து, நான் நல்லா இருக்கி, உன் வேலையை பார்த்துட்டு நீ போ அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சு ஆணவத்தோடைய அகம்பாவத்தோடைய அவர் பேசியிருக்காரு, எடுத்தெறிஞ்சு. அப்போ வந்து அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா நம்ம வந்து என்ன கேட்டோம், யதார்த்தமாக கேட்டோம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு பதில் சொல்லலாம், எடுத்தெறிஞ்சு பேசிட்டார். உடனே வந்து அவர் வந்து பேசாமல் போயிட்டார். ரொம்ப நாள் கழித்து அதே இடத்துக்கு திரும்ப வராரு. அப்போ திரும்ப வர்றப்ப அதே இடத்துல அவர் இருக்கார். ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயான்னு திரும்ப சிரிச்சுட்டு கேட்டிருக்காரு. இவருக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு நின்றுருக்காரு. ஏன்னா அன்னைக்கு ரொம்ப வசதி வாய்ப்போட நல்லா இருந்திருக்காரு. இன்னைக்கு பார்க்குறப்ப வந்து தோற்றமே வந்து ஒரு ஏழ்மையான தோற்றமாக, கொஞ்சம் பார்த்தாவே முக தோற்றமும் அவர் இருந்த நிலையும் வந்து ரொம்ப ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையாக இருந்திருக்கு. உடனே வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப சங்கடத்தோடு இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு, என்னப்பா ரொம்ப வருத்தமாக இருக்கீங்களே என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவனால் பதிலே சொல்ல முடியலை. எப்படி சொல்லுவார், அன்னைக்கு கேட்டது தூக்கி எறிஞ்சு பேசிட்டாரு. இல்லை அன்னைக்கு ஒரு வார்த்தை வந்து நான் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருந்தா கூட இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காரு. இன்னைக்கு யதார்த்தமாக நம்ம பேசிடலாம். ஆனால் அன்னைக்கு நம்ம ஆணவத்திலையும் அகம்பாவத்திலையும் எடுத்தெறிஞ்சு பேசிட்டோம். இன்னைக்கு எப்படி பேச முடியும்? அதனால் அமைதியாகிட்டார். இதனால அன்னைக்கு அந்த வசதி இருக்குன்றதான் ஆணவம். அன்னைக்கு வசதி இல்லை அப்படின்றப்ப நம்மளுடைய நிலைமை வந்து ரொம்ப வாயில் வர வார்த்தையே வந்து ரொம்ப அமைதியாயிடுச்சு. அதனால அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் வந்து காசு பணம் இருக்கிறப்ப நம்ம வந்து ரொம்ப அமைதியாகவும் எல்லாருடைய அன்பாகவும் பழக கற்றுக்கணும். யார் என்ன சொன்னாலும் இருக்கின்ற அகம்பாவத்தில் வந்து நம்ம யாரையும் எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது. ஏன்னா எல்லாமே எல்லா நேரத்துலையும் எல்லார்கிட்டையும் இருக்கும்ன்றது இல்லை. இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கும் இதே பணம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சா நம்ம ஒரு பொருள் வாங்க போனால் அந்த காசு வந்து அடுத்த கைக்கு போயிடுது. அப்போ எதுவுமே நிரந்தரம் இல்லாமல் இருக்கும். நம்ம பேசுகிற வார்த்தை மட்டும்தே நம்மளுக்கு சொத்துன்னு நினைக்கணும். அது மட்டுமே நமக்கு சொத்து. நம்ம உள்ளத்தில் இருந்து வர்ற வார்த்தை, அன்பாக 2 வார்த்தை ஒருத்தவங்கள்ட்ட பேசினாவே அதுவே அவளுக்கு போதும், சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் வந்து 4 காசை பார்த்ததும் ஒரு வசதி வந்துருச்சுனாவே யாரும் யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையுமே எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்க, தூக்கி எறிஞ்சு பேசுகிறாங்க. இந்த கலியுகத்தில் வந்து அந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது. நம்மளுக்கு திமிரும் ஆணவம் அகம்பாவமும் இருக்கிறதுனால ஒரு பயனும் இல்லை. எடுத்தறிஞ்சு பேசினாலும் நாளைக்கு அவகிட்ட வந்து ஒரு உதவியும் கேட்க முடியாது. இன்றைக்கி நம்ம வசதியாக இருக்கிறப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு அவங்கள்ட்ட அன்பாக பேசியிருந்தாவே நாளைக்கு வந்து அவள் நம்மளுக்கு ஒரு உதவி செய்வாங்க, நம்மள்ட்ட அன்பாகவும் பேசி நமக்கு ஆறுதலும் சொல்லுவாங்க. அதனால் நம்ம மனசில் பிறந்துட்டா எல்லாத்தையும் எப்போவுமே காசு பணம் இல்லை, ஃபஸ்ட்டு மனசை மதிக்க கற்றுக்கணும், அன்பாக இருக்கணும். நமக்கு வந்து அவள் உதவியாக இருக்கிறப்ப
நமக்கு ஒரு நல்லது செய்கிறாங்க அப்படின்னா வந்து அவள்கிட்ட அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருக்க நம்ம கற்றுக்கணும். இதே எங்கள் நத்த மாரியம்மா சொன்ன கதைன்னு